நிறைய தடவை வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் நம்ம நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பேக் டு பேக் லைன் ஆயிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஸ்பீக்கரும் தயவு செய்த டைம் முடிஞ்சிருச்சு, போதும் பேசுது, இறங்குங்க அப்படின்னு சொல்றது ஒரு எம்சிக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ பிஃபோர் வி கோ இன்டு த சொல்யூஷன்ஸ், ஐ வுட் லைக் டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஏன் நம்ம டைமை வந்து ரொம்ப பொக்கிஷமாக பார்க்கணும், ஏன் வந்து ஆன் டைம் ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஈவெண்ட்டோட கிரெடிபிலிட்டி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். Hello everyone, welcome to Master the Mic with me, your host MC Monisha. So happy to see you all in this yet another episode of mine. So in case if you are an upcoming MC or already an existing MC in the market, உங்களோட கேரியரை இன்னுமே நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னோட சேனலில் நான் ஷேர் பண்ணுற டிப்ஸ் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, மறக்காமல் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க பை சப்ஸ்கிரைபிங் மை சேனல். அண்ட் அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் சம்மன் ஹூஸ் லுக்கிங் ஃபார் அ ஹோஸ்ட், அதாவது ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களோட கார்பரேட் இவெண்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்ட்டை தேடிட்டு இருக்கீங்க, ஹூ கேன் பி வெரி என்கேஜிங், ஹூ கேன் பி வெரி இன்டராக்டிவ், ஹூ கேன் பி வித் ஹை எனர்ஜி, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட வெப்சைட்டை செக் அவுட் பண்ணுங்கள், which is called as mcmonisha.com. and உங்களுக்கு நான் பர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, லெட்ஸ் ஹாவ் அ chat together. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட எபிசோடோட டாபிக் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய எபிசோட்ஸில் வந்து நான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து ஒரு சேலஞ்ச். ஸோ எம்சிஸ்க்கு பல விதமான சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்த சேலஞ்ச் வந்து ரொம்பவே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்கான ஒரு சேலஞ்சுங்க. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய தடவை வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் நம்ம நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து பேக் டு பேக் லைன் ஆயிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஸ்பீக்கரும் தயவு செய்த டைம் முடிஞ்சிருச்சு, போதும் பேசுது, இறங்குங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு எம்சிக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா நம்மளே லொடன்னு நிறைய பேசுவோம். ஸோ நம்மளே எப்படா வாய போத்துன்னு சொல்ல முடியாமல் பல பேர் சுற்றிட்டு இருப்பாங்க கஷ்டத்தில். ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் கிட்ட ரொம்பவே டிப்ளமேட்டிக்காக சொல்லணும், ஏன்னா அவங்க நம்மளோட கிளைண்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ எப்படி சொல்கிறது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸமான ஒரு விஷயம். ஸோ அந்த பர்டிகுலர் டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், that is going to be the topic, guys. So let's move in with no further delay. So before we go into the solutions, I would like to first start with ஏன் நம்ம டைமை வந்து ரொம்ப பொக்கிஷமாக பார்க்கணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து 2 விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்ஸ் இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. ஒன் இஸ் டைம் அண்ட் செகண்ட் இஸ் நம்மளோட ஆரோக்கியம். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது டைம் பற்றி தான். ஸோ டைம் அப்படின்றது சொல்ல போது ஏன் வந்து ஆன் டைம் ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஈவெண்ட்டோட கிரெடிபிலிட்டி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். அவங்க எவ்வளோ தூரம் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, வந்த ஒரு 5 பேரோ 10 பேரோ 1000 பேர்த்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அதுலேயே வந்து தெரிய வரும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், அங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து ஃப்ளைட்டில் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம என்ன டைம் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம், அது தகுந்த மாதிரி அவங்களோட ஃப்ளைட்ஸை பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டிலே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டிலே எண்டிங் நடக்கும். ஸோ டிலே எண்டிங் நடக்க போது ஆல்ரெடி ஏர்லி பேர்ட்ஸாக வந்தவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய லாஸ், அண்ட் தேல் ஹேவ் நோ ஆப்ஷன்ஸ் பட் தேல் ஹேவ் டு எக்ஸிட் த ஹால் பிகாஸ் ஆஃப் தேர் ஃப்ளைட் புக்கிங்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆன் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாத போது ஆல்சோ லைக் யூனோ ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் பண்ணுற டிலேஸ்னால பல பேக் எண்டில் வர அடுத்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இட்ஸ் கோன் பி பேக் லேகிங். ஸோ இது ஒருத்தர் பண்ணுறதுனால இட் இஸ் கோன் பி a ripple effect to many other people, not just the speakers, the whole event team, the whole client, the whole audience, அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ அதனால் keeping it on time is very very important and crucial. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை 2 தரப்பாக நம்ம பிரிப்போம். ஒன்று இஸ் கோயிங் டு பி த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஆடியன்ஸ். ஸோ ஏன்னா 2 பக்கத்துலேருந்தும் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் வந்து எம்சிஸ் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் கன்சிடர் த ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த டைம் வந்து அவங்க மேனேஜ் பண்ணணும் இல்லை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆஸ் அன் எம்சி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்ல விருப்பப்படுறேன். பாயிண்ட் நம்பர் 1, நீங்கள் ஈவெண்ட்டுக்கு பிஃபோர் ஹேண்டாக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, இஃப் யூ கெட் அ சான்ஸ் டு மீட் த ஸ்பீக்கர்ஸ் இன் பர்சன், உங்களால் உங்களோட ஸ்பீக்கர்ஸை மீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஜஸ்ட் கோ ஷேக் ஹேண்ட்ஸ் வித் தெம் அண்ட் சே ஹலோ அண்ட் ஐம் கோயிங் டு பி த ஹோஸ்ட். உங்களோட ப்ரொஃபைல் நான் பார்த்தேன், ஸோ ஹாப்பி டு ரீட் த ப்ரொஃபைல். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெல் செக் பண்ணிக்கலாம், உங்களோட நேம்ஸோ இல்லை உங்களோட பேக்ரவுண்ட் செக்ஸ் இதெல்லாம் எனக்கு
கிடச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு உங்களோட இனிஷியல் கான்வர்சேஷன் நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஆஸ் த பர்டிகுலர் ஸ்பீக்கர் உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் அப்படின்றது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் இந்த கேள்வி கேட்க போது உங்களுக்கு தெரிய வரும் ஸ்பீக்கர் குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் தெரியுமா தெரியாதான்னு. ஸோ ஸ்பீக்கர் சொல்லுவாங்க எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வந்து ஒரு 10 minutes அப்படின்றது எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 minutesல அந்த கான்டென்ட்டை நான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா கிரேட். ஸோ he or she is already aware of the timing அப்படின்றது நம்பர் 1. தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம். சேயிங் தட் எனக்கு வந்து ஆஸ் பர் த அஜெண்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசி உங்களோட ஸ்லாட் வந்து ஒரு 10 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங்லி நீங்கள் வந்து உங்களோட கான்டென்ட்டை நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஸ் அப் கொடுக்கறதுக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகமாகும். செகண்ட் திங் தட் யூ கேன் டூ வித் த ஸ்பீக்கர் இஸ் நீங்கள் கேட்கலாம் ஸ்பீக்கர் கிட்ட நீங்கள் எப்படி இந்த 10 minutes அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பட் இது எப்படி நீங்கள் டைம் பண்ண போகிறீங்க, உங்கள் கையில் ஒரு ஸ்டாப் வாட்ச் ஏதாவது வச்சுக்க போகிறீங்களா, ஸோ தட் யூ வில் நோ நீங்கள் டைம் அவுட் ஆகிறீங்க இல்லை டைம் கரெக்டாக நீங்கள் வந்து இன் பிளேஸ் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றது நீங்கள் எப்படி வந்து யூஆர் கோயிங் டு செல்ஃப் இவாலுவேட் யுவர் செல்ஃப் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். ஸோ ஸ்பீக்கர் வில் கம் அவுட் வித் ஆன்சர் ஆக்சுவலி அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் அ ஸ்டாப் வாட்ச் வித் மீ. ஸோ எது வேணுமோ அவங்க சொல்லலாம், இல்லை ஐ ஆல்ரெடி ஹேவ் அ பிளான், ஐ எம் கோயிங் டு பி டூயிங் திஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஆப்வியஸ்லி ஹேவ் அ மானிட்டர் இன் த ஃப்ரண்ட் அண்ட் அதுலேயே வந்து ஒரு எல்இடி ஸ்க்ரீனும் இருக்கும். என்ன ஸ்லைட்ஸ் வந்து பின்னாடி வந்து ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறாங்களோ அதை அப்படியே அவங்களால ஃப்ரண்ட்டில் பார்க்க முடியும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா they will also be able to watch out the time. So that is one option where ஒரு speaker can look into. Option number 2, as an MC நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து ஸ்பீக்கர்ஸ் கிட்ட are you okay if I can cue you the timing அப்படின்றத நம்ம வந்து ஒரு பெர்மிஷனோட கேட்க போது obviously they will feel it as more a support than you being very authoritative. Okay, so நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பெர்மிஷனை கேட்டுட்டு you can have some cue cards that's readily made like ஒரு 10 minutes ஒரு 5 minutes 2 minutes கைண்ட்லி க்ளோஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கியூ கார்ட்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் டெல் யுவர் ஸ்பீக்கர் நான் இந்த இடத்துல உட்கார போகிறேன், ஸோ நான் வந்து அப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நான் லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி நான் கார்ட்ஸை காமிக்க போகிறேன், ஸோ தட் யூ வில் நோ தட் உங்களுக்கு இன்னும் எத்தனை நிமிஷம் அப்படின்றது. ஸோ யூ கேன் ஜஸ்ட் டெல் தட் ஸோ தட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் த ஸ்பீக்கர். ஓகே, ஐ ஹேவ் டு ரஷ் இட், இல்லை இப்போ நான் வச்சிருக்கிற 5 பாயிண்ட்ஸில் எந்த டாப் பாயிண்ட்ஸை நான் வந்து கன்வே பண்ணோம் அப்படின்றது அவங்களால ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ தட் அவங்களோட இருக்கிற டைமில் அவங்களால வந்து பெஸ்ட் வேல்யூ ஆன்ஸ் ஃபார் த ஆடியன்ஸும் கொடுக்க முடியும். அண்ட் முக்கியமாக ஆடியன்ஸ்க்குமே ஹியரிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பீரியட் வரைக்கும் தான் இருக்கும். ஆஸ் யூ ஆல் நோ அந்த ஃபர்ஸ்ட் 10 minutes அந்த ஃபர்ஸ்ட் 15 minutes இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் ஹியரிங் கெப்பாசிட்டி. ஸோ அந்த டைமில் எவ்வளோ மேக்ஸிமம் டெலிவரி நம்ம கொடுக்குறோமோ தட் இஸ் வாட் கெட்ஸ் இன் டு தேர் பிரெயின். ஸோ நம்ம பண்ணுற ஒரு கான்டென்ட் வந்து ரொம்ப சிம்பிள் நீட் அண்ட் ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிவர் பண்ணுற விஷயம் 100க்கு 100 போய் சேரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ ஸ்பீக்கர்ஸை வந்து நீங்கள் இன் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஆஸ்கிங் தெம் அபவுட் லைக் are you aware of the timing, உங்களுக்கு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட், டேக்கிங் பெர்மிஷன், நீங்கள் எப்படி உங்களை செல்ஃப் இவாலுவேட் பண்ண போகிறீங்க, அந்த டைம் லிமிட்டை நீங்கள் வந்து தாண்டாமல் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் எப்படி செல்ஃப் இவாலுவேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அவங்களுக்கு எதுவுமே அவங்க ப்ரிப்பேர்டாக வரல அப்படின்னா take the permission to support them and support them in the way they are comfortable. So option A is showing cue cards, or option 2 is giving them a stopwatch. You can carry one as an MC and you can give it to them so that avangale avangaloda self evaluation avangale pannika mudiyum. So that is another option that I would highly recommend. Yes, so this is about our lovely speakers. ivangale neenga eppadi cue pannalam, evlo avangala comfortable feel panna vekkalaam, romba uncomfortable feel panna vekkama neenga eppadi avanga kitta irundha sweet நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்களோட கண்டென்ட் டெலிவரியை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்கான ஃபியூ டிப்ஸ். ஸோ வர ஆடியன்ஸோட டைம் மேனேஜ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஆன் டைம் வந்துட்டு நம்மளோட ஆடியன்ஸ் லேட்டாக உள்ளே வராங்க அப்படின்னா அதனாலேயே ஸ்பீக்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே டிலே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இல்லைன்னா ஒரு டீ பிரேக் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த டீ பிரேக்லேருந்து ரிட்டர்ன் வரத்துக்கோ இல்லை லஞ்ச்லேருந்து ரிட்டர்ன் வரத்துக்கோ ஆடியன்ஸ் ரொம்ப டிலே பண்ணாங்க அப்படின்னா அப்பவுமே வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து டிஃபிகல்ட்டி ஆகும். ஏன்னா எல்லாமே பேக்லாக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ப்ரீ ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரீ கான்வர்சேஷன் நம்மளோட ஸ்பீக்கர்ஸோட வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட ஆடியன்ஸோட வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு பிரேக் விடுறதுக்கும் முன்னாடி நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் அட்வான்ஸாக நீங்கள் சொல்லிடலாம் இட்ஸ் கோட் பி 15 minutes டீ பிரேக். ஸோ இந்த 15 minutesல நீங்கள் வந்து இந்த ஸ்டாப் வாட்ச் வந்து நம்மளோட எல்இடி ஸ்க்ரீன்ஸில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து யார்கிட்ட பேசுகிறீங்க, நீங்கள் வந்து ஸ்க்ரீனை பார்க்கல, உங்களுக்கு டைம் எப்படி போகுதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா எக்ஸாக்ட்லி இந்த 15 minutesல எப்போ 10 minutes தாண்டுதோ இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்குது, நீங்கள் ஹாலில் போய் அசம்பிள் ஆகணும், அந்த மாதிரி டைமில் we'll give you a second cue that is going to be ஒரு பெல். ஸோ டீ ஏரியாவில் வந்து ஒருத்தங்க வந்து பெல் அடிப்பாங்க. ஸோ பெல் அடிச்சாங்கன்னா அந்த சத்தம் உங்களுக்கு காதில் விழுந்துச்சுன்னா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ மிக விரைவில் உங்களுக்கு வாஷ்ரூமோ இல்லாட்டி உங்களோட ஒரு ஃபோன் கால் நீங்கள் பேசணுமோ அந்த மாதிரி இல்லை டீ குடிக்கணுமோ நீங்கள் முடிச்சுட்டு சீக்கிரம் உள்ள வாங்க அப்படின்றது தான் உங்களோட செகண்ட் cue that's going to be a bell sound. ஓகே, ஸோ இது தாண்டி
எக்ஸாக்டாக வந்து லாஸ்ட் ஃபைனல் டைமில் வந்து வீல் கிவ் யூ சம்திங் லைக் அ ரிங் சவுண்ட் ஒரு சாங் பை த டிஜே ப்ளே பண்ணுவார். ஸோ விச் மீன்ஸ் டைம் இஸ் அப் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் உள்ளே இருக்கணும். அதை தாண்டியும் நீங்கள் வரல அப்படின்னா we are going to have something called as a penalty for a cause அப்படின்ற ஒரு நீங்கள் ஹைலைட் பண்ணலாம். ஸோ இந்த penalty for a cause என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் லேட்டாக வராங்களோ அவங்க எல்லாமே per மினிட்டுக்கு ஒரு 10 ரூபாய் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இட்ஸ் அப்சல்யூட்லி ஈவெண்ட் or a decision, I mean a client or a decision, they want to charge rupees 10 or rupees 100 or whatever it is. So you can charge them for, you know, per minute க்கு வந்து நீங்க இவ்வளவு ரூபாய் நீங்க கட்டணும். Let's imagine per minute க்கு நீங்க 10 rupees அப்படினா ஒரு 5 minutes க்கு they have to literally pay 50 rupees. ஓகேங்களா? So this is why we are trying to do this is because அவங்களும் அவங்களோட மணியை வேல்யூ பண்ணுவாங்க, சேம் டைம் ஸ்பீக்கரோட டைமையும் வேல்யூ பண்ணும். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த வந்து we are doing it. And also இந்த ஃபண்ட் கம்ப்ளீட்லி என்ன நம்ம அந்த ஹோல் டே கலெக்ட் பண்றோமோ that is going to go for a cause. ஒரு சேரிட்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து இந்த ஃபண்ட் யூஸ் பண்ண போறோம்னு சொல்ல போது obviously அந்த seriousness of every audience is going to be at least ஒரு 5x to 10x அதிகமா இருக்கும். So they will ensure that they are coming on time. So இந்த penalty தவிர்த்து I always feel that you know it's very important. இதெல்லாம் மீறி ஃபர்ஸ்டா ஹால்குள்ள வருவாங்க தெரியுமா, லஞ்ச் சாப்பிட்டு இல்லைன்னா காஃபி குடிச்சிட்டு டக்குன்னு வந்து உள்ள உட்காருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ அந்த ஃபர்ஸ்டா வரவங்களுக்குமே கூட இஃப் பாசிபிள் நம்மளால வந்து ஒரு குட்டி சாக்லேட்டோ இல்லை ஒரு குட்டி கிஃப்ட்டோ கொடுத்து கூட அக்னாலேஜ் பண்ணலாம். பிகாஸ் they are the first person to get inside the hall அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னாலேஜ் பண்ண போது it creates a lot of positive vibes for the rest of the audience. அடுத்த தடவை நான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப் நீங்க கொடுக்கறதுக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகமாகும். ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் செகண்ட் செக்மெண்ட்ல எப்படி நீங்க ஆடியன்ஸோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஈவெண்ட்டோட சக்ஸஸ் இஸ் ஆல்வேஸ் அ காம்பினேஷன் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் அண்ட் த ஆடியன்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோஆப்ரேட்டிவா இருந்தா மட்டும்தான் ஒரு ஈவெண்ட்டோட சக்ஸஸ் இருக்க போகுது. இவங்க ரெண்டு பேரும் கோஆப்ரேட்டிவா கொண்டு வர வேலை தான் ஒரு எம்சியோட வேலை. ஸோ எப்பவுமே நம்ம பண்ற ஒரு விஷயமே வந்து நம்மளோட ஸ்பீக்கரோட கம்ஃபர்ட்டையும் நம்ம பார்க்கணும், நம்மளோட ஆடியன்ஸோட கம்ஃபர்ட்டையும் பார்க்கணும். ஸோ அட்வான்ஸா பல காஷன்ஸ் நீங்க கொடுத்துட்டு இஃப் தே ஆர் நாட் ஒபேயிங் இட் தென் இட்ஸ் யோர் responsibility to say I'm so sorry, I can't help you further, you will have to pay the penalty, or I'm so sorry, we'll have to cut you off அப்படின்னு நம்ம சொல்றதுல வந்து நம்ம கூச்சமே படக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் as an MC, because you're the captain of the ship. ஸோ நீங்க ஒரு ஷிப் நீங்க டிரைவ் பண்றீங்க, இல்லை ஒரு ட்ரெயின் நீங்க டிரைவ் பண்ற ஒரு டிரைவரா இருந்தீங்க அப்படின்னா just because ஒரு பேசஞ்சர் வரலன்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5 minutes 10 minutes வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது. because of which there'll be so much of different effects we have to face. and கடைசியில் அந்த பேர் வந்து எம்சிக்கு தான் வந்து கெட்டு போகும். So it's very important that we are taking responsibility of the time management in an event. So in the one particular challenges of time management for the audience and for the speakers எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படின்னு தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் யூஸ்ஃபுல். உங்களுக்கு வேற என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஆஸ் அன் எம்சி நீங்கள் அண்டர்கோ பண்ணுறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதை நான் படிச்சுட்டு அடுத்த வீடியோவில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வித் தட் நோட் I will catch you in yet another episode of mine. So until then, this is your host saying you Nandri Vanakkam.